வணக்கம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெறும் விரைவில் வீடு திரும்புவார். தீபாவளிக்கு முன்னம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வீடு திரும்பிடுவார் என்றும் ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. இந்த செய்திகள் அனைத்தையும் கேட்கும் பொழுது எமக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இன்னும் ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று காத்திருக்கு. அதாவது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர் வீடு திரும்பிய பிறகு அவரால் மீண்டும் அரசியலில் பழைய மாதிரி இருக்க முடியுமா, அரசியலில் வெறும் அரசியல் முடிச்சுக்களை அவரால் அவுக்க முடியுமா என்றுதான் எம்எல் சிலருக்கு கேள்வி. உங்கள் அனைவரும் தெரியும், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 22 செப்டம்பர் மாதத்திலிருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறது. அதுவும் இரகசிய சிகிச்சை. என்ன நடக்குது ஏது நடக்குது யாருக்கும் தெரியாத ஒரு சிகிச்சை. என்னதான் ரகசியமாக இருந்தாலும் ஒரு சில நியூஸ்கள் வெளியில் வந்த வண்ணமே இருந்தன. அதாவது முதலமைச்சருக்கு செப்சிஸ் என்ற ஒரு நோய் தாக்கியுள்ளதாகவும் அதனால் அவாக்கு மூளை பாதிக்கப்பட்டதாகவும் அவா கோமா நிலையில் இருந்ததாகவும் அப்படி பல வண்ணமான செய்திகள் வெளியே வந்த வண்ணமே இருந்தன. வந்த நோய்கள் வதந்தியாயும் இருக்கலாம் அல்லது உண்மையாயும் இருக்கலாம். என்னென்று அவ இனி நோமலான ஒரு அரசியல் வாழ்க்கையை இப்படி சாத்தியமாகும் என்றுதான் ஒரு கேள்வி. அதிமுக தொண்டர்களோ அல்ல அமைச்சர்களோ அல்ல தமிழ்நாட்டு மக்களோ நான் சொல்லும் கருத்தை தவறாக நீங்க நினைக்க கூடாது. ஏனென்றால் மனித வாழ்வென்றது வெறும் இறப்பை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருப்போம், ஆனால் வாழ்வை நோக்கி அல்ல. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கேள்வியே எனக்குள் எழுந்தது. கலைஞர் கருணாநிதியின் நிலைமை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது சட்டமன்றம் போகாமலே அரசியல் நடத்துவர் என்றால் கலைஞர் கருணாநிதி மட்டுமே. ஏனென்றால் அவற்றை வயதுக்கு அவற்றை உடம்பு ஒத்துழைக்கவில்லை. அவரால் எங்கும் தனியே போகவும் முடியாது, எழும்பி நிற்கவும் முடியாது. அவரை ஒரு தள்ளு வண்டியில் ஒரு ஆள் கொண்டு சென்றால் மட்டும் அவரால் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். இதே நிலைதான் நாளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கும் வரலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இனி வெறும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு ஒரு சிறிய கருத்தை இந்த வீடியோ ஊடாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். வருத்தம் வாரதும் வயது போறதும் இழப்பு வாரதும் இந்த உலகில் இயல்பு. தமிழர்கள் நாங்கள் இதை நம்புவதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதற்குரிய மனப்பக்குவம் இல்லை. அதனால் தான் சொல்லுகிறேன், ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் நலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு நலமாகவும் செழிப்பாகவும் இருக்க முடியும். எதிர்காலத்தில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தள்ளு வண்டிலண்டா அந்த நாடு எப்படி இருக்கும் என்றதை நீங்களே முடிவு கட்டுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம்.